sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ஒரு சின்ன ஒரு ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் நுழையலாம். முதலாவது நகர்வு வந்து C4. இதுக்கு என்ன பெயர் என்றால் இங்கிலீஷ் ஓப்பனிங். ஓகே, இதை கவனமாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, அடுத்த நகர்வு E6. இது இங்கிலீஷ் ஓப்பனிங் ஏஜிங் கவுண்டர் டிபென்ஸ் என்று அழைப்பார்கள். அடுத்தது நைட் C3. இது இங்கிலீஷ் ஓப்பனிங் எஜிங் கோட் டிபென்ஸ் என்று அழைப்பார்கள். அடுத்த D5. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த சிப்பாயினால் என்ன நடக்க போகுது என்றால் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D4க்கு சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது முன்னோக்கி இங்கே நகர்த்தப்பட்டு விட்டது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வாக C5. இப்பொழுது C5க்கு இந்த பிளாக் சிப்பாய் நகர்த்தப்பட்டு இப்பொழுது ஒயிட்டினுடைய சிப்பாயானது அட்டாக் செய்யப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வாக D cross C5. இப்பொழுது சிப்பாய் விட்ட பதிலுக்கு D4க்கு மற்ற சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டு த்ரெட்னிங் விடுகின்றது. நைட்டை அட்டாக் செய்கின்றது அந்த பிளாக் சிப்பாய். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக அந்த நைட்டை தூக்க வேண்டும், அல்லாவிட்டால் சிப்பாய் நைட்டை வெட்டிவிடும். எனவே நைட் போகின்றது B5க்கு நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன ஆட்டத்தை ஆடப்போகின்றார்கள் இருவரும் என்று. இதுக்கு என்ன பெயர் என்றால் டெராஷ் டிபென்ஸ் என்று அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வு A6. இலக்கு வைக்கப்படுகிறது இந்த குதிரை. எனவே குதிரை என்ன செய்கின்றது என்றால் எதுவும் செய்ய முடியாத குதிரை நைட் D4க்கு நகர்த்துகின்றது. இப்பொழுது இங்கே சிப்பாயை வெட்டுகின்றது. வெட்டியதன் ஊடாக அடுத்தது பிஷப் cross C5. பிஷப் பண்ணது ஒயிட் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக நைட் B3. இப்பொழுது இங்கே கொண்டு வைக்கப்படுகிறது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது தோல்வியடைய வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள், அடுத்த நகர்வாக பிஷப் cross F2 and விடிபிள் செக். இப்பொழுது இங்கே குயினுக்கு செக் அடிக்கப்படுகின்றது, கிங்குக்கு செக் அடிக்கப்படுகிறது. ஓகே, இதன் காரணத்தினால் இப்பொழுது கிங் என்ன செய்கின்றது என்றால் கிங் cross F2. இப்பொழுது பிஷப்பை வெட்ட எதுவும் செய்து கொள்ள முடியாது. வெட்டை இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கேப்சர் பண்ணப்படுகிறது பிளாக் குயினின் ஊடாக. இது ஒரு சின்ன ஒரு ரேப். இது ஒரு அட்டகாசமான ரேப். இதை பார்த்ததுக்கு நன்றி. வாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக அடுத்த ஒரு சின்ன ஒரு ரேப்புக்கு போகலாம். இதற்கு என்ன பெயர் என்றால் பிஷப் ரேப் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இதை கவனமாகவும் முழுமையாகவும் நீங்கள் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து நைட் F3. இது வந்து சுகர்டோட் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். அடுத்தது E6. சுகர்டோட் ஓப்பனிங் குயின்ஸ் கேம்பிட். ஓகே, அடுத்தது D4. ஒரு சிப்பாய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்த A6க்கு சிப்பாய், இந்த சிப்பாய் நகர்த்தப்படும். அடுத்ததாக E3க்கு சிப்பாய். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக C5. ஓகே, இது குயின்ஸ் கேம்பிட் சுகர்டோட் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். இது ஒரு அழகானது ஒரு பிஷப் ரேப். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த நகர்வு C4. இப்போ சிப்பாய் நகர்த்தப்பட இப்பொழுது நைட் F6க்கு நகர்த்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வு நைட் C3. ஓகே, அடுத்தது பிஷப் E7. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் E2. அடுத்தது காசிலிங். ஓகே, அடுத்தது காசிலிங், ஒயிட் காசிலிங் செய்கிறது. ஓகே, அடுத்து நைட் C6. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தால் இப்பொழுது இங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு வெற்றியை பெறப்போகின்றது ஒயிட். பாருங்கள், அடுத்த D5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ள. இப்பொழுது E cross D5. அடுத்த நகர்விலே C cross D5. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள் இந்த நைட் இலக்கு வைக்கப்படுகின்றது சிப்பாயினால். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த விளக்குக்கு. பாருங்கள், அடுத்த நைட் B4க்கு நகர்த்த. அடுத்த நகர்வு D6 முன்னோக்கி தள்ள. இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் ஆனது அடுத்தடுத்த மூக்களிலே கைப்பற்றப்பட போகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் ஒயிட் முன்னிலையில் காணப்படுகின்றது. ஓகே, பாருங்கள், அடுத்த ஒரு ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ஒரு சின்ன ஒரு ரேப்புக்கு போகலாம். வாருங்கள், இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு ரேப். இதை முடிவு வரை கவனமாக பாருங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து D4. ஓகே, இது வந்து குயின்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். ஓகே, DE5. அடுத்து நைட் F3, நைட் F6, C4, E6. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் G5க்கு நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது பின் செய்யப்படுகிறது குதிரை மற்றும் குயின். அடுத்த நகர்வாக நைட் VD7, E3, பிஷப் E7. ஓகே, அடுத்த நைட் C3. ஓகே, அடுத்தது காசிலிங் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்தது ரூக் C1க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இது நகர்த்தியதன் பிற்பாடு ரூக் E8. பிளாக்கின் ரூக் இங்கே நகர்த்த குயின் C2க்கு நகர்த்தப்படுகிறது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக A6, C cross D5. இப்பொழுது இங்கே சிப்பாய் வெட்டுகின்றது. பாருங்கள்,
சிப்பாய் வெட்ட பதிலுக்கு ஈக்ரோஸ் D5க்கு வெட்ட பதிலுக்கு ஒரு அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் D3 இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக C6. ஓகே, அடுத்த நகர்வாக காஸ்லிங். ஒயிட் ஆனது பியூட்டிஃபுல் காஸ்லிங்கை மேற்கொள்கிறது. ஓகே, அடுத்த நகர்வாக நைட் E4. இப்பொழுது பிஷப் லேக் வைக்கிறது. பிஷப்பை பின்னோக்கி நகர்த்துகின்றார். F4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்த நகர்வாக F5. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகிறது இந்த ஒயிட் என்ன செய்கிறது? நைக்ரோஸ் D5க்கு வெட்ட சிப்பாயினை வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது பதிலுக்கு என்ன செய்கிறார் என்றால் C-cross D5. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏனென்றால் இப்போது வெட்டியதன் காரணத்தினால் பிளாக் தன்னுடைய குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள், இப்போது இந்த பிஷப்பை கொண்ட இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே ராணியை கைப்பற்றக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது இங்கே சொல்ல அடுத்தது இப்பொழுது வெட்ட பியூட்டிஃபுல் குயின் கேப்சர் பண்ணப்படுகின்றது ஒயிட் குயினின் ஊடாக. எனவே இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகானது வெற்றியை பெறுவது உறுதியாகி விட்டது. ஓகே, தட்ஸ் இட். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக 4வது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். இது ஒரு அழகானது ரேப். இந்த ரேப்பிலே பிஷப்பினால் செக்மேட் செய்யப்படுகின்றது. பாருங்கள் எவ்வாறு என்று. ஓகே, முதலாவது நகர்வு E4 D5 ஈக்ரோஸ் D5 சிப்பாய் வெட்ட பதில் குயின்-cross D5 குயினால் சிப்பாய் வெட்டப்படுகிறது. வெட்ட நைட் C3 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்போது குயின் இலக்கு வைக்க குயின் A5க்கு நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்ததாக நைட் F3. ஓகே, அடுத்தது பிஷப் G4. இப்பொழுது குதிரை பின் செய்யப்படுகின்றது. அடுத்தது பிஷப் E2 நைட் F6 D3 நைட் C6. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் D2. ஓகே, இப்பொழுது அடுத்ததாக E6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி பிளாக்கினுடைய சிப்பாய். அடுத்ததாக காஸ்லிங் ஒயிட் மேற்கொள்ளுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக பிளாக்கிங் காஸ்லிங் செய்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக H3 H5. இப்பொழுது H-cross G4 சிப்பாய் வெட்ட பதிலுக்கு இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். அடுத்த நகர்வு H-cross G4. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிளாக் ஓப்பன் ஆகிவிட்டது. இந்த லைன் பாருங்கள், இந்த ரூக்கான இந்த லைனில் நிற்கின்றது. இது ஒரு டேஞ்சரான பொசிஷனில் இருக்கின்றது ஒயிட். பிளாக் இதில் இலகாவாக வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே அதிகமாக காணப்படுகின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக நைட் E1 இங்கே நடத்த இது ஒரு பிளண்டர். ஓகே, அடுத்த நகர்வு குயின் H5 இங்கே வைக்க இப்பொழுது பிஷப் H6க்கு கொண்டு வைக்கின்றார். இதான் செய்ய முடியும். அடுத்ததாக குயின்-cross H6 பிஷப்பை மேம்பட்ட அடுத்த F4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. ஓகே, இதை இந்த அடுக்கும் விதமாக என்ன செய்கிறது என்றால் பிஷப் C5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது D4க்கு சிப்பாய் தள்ள முன்னுக்கு தள்ள நைட்-cross D4 நைட்னால் இது வெட்டப்படுகின்றது. வெட்ட கிங் F2க்கு நடத்தப்படுகிறது முன்னோக்கி நடத்தப்பட. இப்போது நைட் FC5 அண்ட் 6 நைட் F5 அண்ட் செக். ஓகே, இப்பொழுது பிஷப்பினால் செக் அடிக்கப்படுகிறது. எனவே என்ன செய்யலாம் என்றால் இப்போது குயினை கவர் கொடுக்கலாம். குயின் போல D4க்கு கவர் கொடுக்க குயினை வெட்டி ஒரு அடியிலே செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே பிரில்லியன் ஒரு செக்மேட்டை மேற்கொண்டு அழகானது ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெற்று விட்டது. ஓகே, இதுதான் இந்த ரேப். நன்றி, வணக்கம்.